வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 24 தமிழர்கள் உயிரிழந்துள்ளதாக ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு தெரிவித்திருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 25 தமிழர்களை தேடும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5வது நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு பணிக்காக சென்ற தமிழர்கள் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே 24 தமிழர்கள் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 25 தமிழர்கள் நிலை என்ன என்பது தற்போது வரை கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களை தேடக்கூடிய பணி என்பது மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அங்கு மீட்பு பணி மேற்கொள்வதற்காகவும் அங்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்குவதற்காகவும் தமிழக அரசின் சார்பில் ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு கேரளாவுக்கு விரைந்திருக்கிறார்கள். ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான குழு கேரளா வயநாட்டு பகுதிக்கு சென்று அங்கு மீட்பு பணிகள் மற்றும் அது தொடர்பான ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதையடுத்து ஏற்கனவே கேரளாவில் வயநாட்டில் பொறுத்தவரையில் அங்கு கிட்டத்தட்ட உயிரிழப்பு என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் கேரளாவில் வயநாட்டில் பணிக்காக சென்ற தமிழர்களுடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. தற்போது வரையில் அங்கு வேலைக்காக சென்ற 24 தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மேற்கொண்டு 25 தமிழர்கள் நிலை என்ன என்பது 5 நாட்களை கடந்தும் தற்போது வரையில் தெரியாமல் உள்ளது. அவர்கள் எங்கேனும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்களா, ஏதேனும் மண்ணில் புதையுண்டு இறந்திருக்கிறார்களா, அல்லது உயிரை கையில் பிடித்து வைத்துக்கொண்டு தங்களை காப்பாற்ற வருவார்கள் என்று ஏதும் இடிபாடில் சிக்கியிருக்கிறார்களா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறது. அவர்களை தேடக்கூடிய பணியை மீட்பு குழு தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 26 பேரை தேடக்கூடிய பணியும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அந்த 26 பேரில் தமிழர்களும் சிலர் காணாமல் போயிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்கள் நிலை என்ன என்பது குறித்தும் தேடப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு குழு 5வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணிகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள். அவ்வப்போது சிலர் உயிருடன் மீட்கப்பட்டு வரக்கூடிய ஆறுதல் நிகழ்வுகளும் அங்கு நடைபெற்று வருகின்றன. கனரக வாகனங்கள்லாம் கொண்டு சென்று மீட்பு பணிகள் அங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் அதிநவீன கருவிகள் மூலமாக கூட அங்கு மீட்பு பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ட்ரோன் கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வரக்கூடிய காரணத்தால் பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் மீட்பு குழு அங்கு முகாமிட்டு மீட்பு பணியை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழர்கள் நிலை என்ன என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. 24 பேர் ஏற்கனவே 24 தமிழர்கள் அந்த நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களில் 24 தமிழர்கள் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் அங்கு பணிக்கு சென்ற 25 பேருடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது தொடர்ந்து இந்த 25 தமிழர்கள் மாயமாக இருப்பதாக ஐஏஎஸ் குழு தலைமையிலான ஐஏஎஸ் அதிகாரி குழு தலைமையில் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் வயநாட்டு மீட்பு பணிகளுக்காகவும் ஆலோசனைகள் வழங்குவதற்காகவும் சென்றக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தலைமையிலான மீட்பு குழுவும் 25 தமிழர்கள் மாயமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிவாரண முகாம்களில் 129 தமிழர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி குழு தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. 129 பேர் தமிழர்கள் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் மொத்தமாக வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன மேலும் 26 பேரை தேடக்கூடிய பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தெரிவித்திருக்கிறார்.